ஆயுளுக்கு ஏற்றது. எங்கும் நிறைந்த இறைவனை இங்கும் எல்லார் மனதிலும் நிலைநிறுத்திட கடவுள் வாழ்த்து பாடலை பாட வருகிறார்கள். காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவளே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய். இசைகளில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. என் கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. நிலமடந்த கிழிலொழுகும் சீராடும் பரதன திகழ்பரத கண்டமிழில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுடலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுக எத்திசையும் புகழ்வதற்கும் தமிழனுகே தமிழனுகே உன் சீரமை சிறம்பிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமானது விரைவில் வேண்டும். ஆம், இந்திய மக்கள் அனைவரும் தன் மனதில் மன உறுதியோடு ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை நம் மக்கள் அனைவரும் உறுதியோடு வாழ்வதால் தான் மிக பெரிய போராட்டங்களை கூட மிக சாதாரணமாக சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். கற்காலம் முதல் பொற்காலம் வரை நமக்கு போராட்டம் ஒன்றும் புதிதல்ல. அன்று ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்று இந்த சுதந்திரத்தை பெற்றோம். இன்று கொரோனா என்ற மிகப்பெரிய கொடிய கிருமியோடு நாம் போரிட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்று மகாகவி प्यारे प्यारे फूल गुले माला में प्यारे प्यारे फूल गुले माला में इंद्र देश के निवासी सभी जन एक है रंग रूप वेश भाषा चाहे अनेक है. Best Independence Day wishes to every one of you. This is a remarkable day for all of us. We need to understand the exact value of freedom, what it gives all about. The freedom gives us, anybody can do any job, anybody can do any business, anybody, irrespective of the religion, irrespective of the caste, creed, anybody can become a doctor, become a lawyer, become in any position, we can do any business. It's a very great thing.
We are not realizing all those things because we realize a thing under two circumstances. One is before getting it, and another one after losing it. But in this case, if you are not realizing, you cannot enjoy the freedom to the core. And this freedom not happened just like that. We didn't get just like that. Many shed their blood. Many leaders, they lost their lives. They were fighting for more than 90 years. British army is powerful. At the time we didn't have a big weapon. But finally, Gandhiji found out, I can say, discovered a weapon called non-violence. Non-violence is not being kind. We need to understand it is very difficult to practice. It's easy for me to preach, but very difficult. Non-violence is being kind to unkind people. So I expect every one of us to take these 2 points, realize the value of independence, and practice this non-violence in your workplace, at home, in every walk of your life. So that Gandhiji has given a wonderful quotes. He has given many quotes. I like very much one of the quotes. In a gentle way, you can shake the world. By practicing, realizing the value of freedom and practicing this non-violence everywhere, 100% you can shake the world in a gentle way. So all the very best. Once again, I wish you all a very happy Independence Day. நியூஸ் சேனலை பார்த்துக்கலாம், நியூஸ் வாசிகளை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ காமெடியாக நியூஸ் வாசித்தா எப்படி இருக்குன்னு இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. வரும் பிப்ரவரி 31ஆம் தேதியிலிருந்து ரூபாய் 500, ரூபாய் 2000 நோட்டுகள் செல்லாது என்றும் ரூபாய் 5000, ரூபாய் 10000, ரூபாய் 50000 ரூபாய்கள் மட்டும் செல்லுபடியாகும் என்று மத்திய அரசு தகவல். மக்கள் தொகையில் முதலிடம் பிடித்த சீனாவை முறியடித்தது நம் நாடு. அரசியல் தலைவர்கள் பட்டாசு வெடித்து ஆரவாரம் கொண்டாட்டம். மாணவ மாணவியர்களுக்கு கார் வழங்கும் திட்டம் வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தை அறிந்த மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நோய்களை பற்றி பல கேள்விகளுக்கு பதிலளிக்க நமது மருத்துவர் இங்கே வந்திருக்கிறார். அவரிடம் பல கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்வோம். வாங்க நேயர்களே. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்க இருக்க இந்த பிஸி ஷெட்யூல்ல நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். அப்படிதான் சொல்லிருந்தேன். ஆமா சொல்லுங்க. ஆமா. இப்போ மனிதனுக்கு பல நோய்கள் பல வலிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை சில கேள்வி கேட்கலாம் இருக்கு டாக்டர். கேட்கலாமா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. டாக்டர், மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்? எதனால வயிற்று வலி வரும்? எப்படி எல்லாம் வயிற்று வலி வரும்? இந்த 3 கேள்விக்கு எந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் சார்? நீங்க தான் டாக்டர் சொல்லணும். சரிங்க சார். ஓகே டாக்டர், பொறுமையா சொல்றேன். கேளுங்க. ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்? அதாவது காலையில் ஆல்கஹால் குடித்தால் கண்டிப்பா வயிற்று வலி வரும் டாக்டர். அதாவது கார வகைகள் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும். அதாவது நேரம் தவறி நேரம் சாப்பிட்டால் வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும் சார். ஓகே, இந்த கொரோனா காலத்துல வந்து முதல் அலை 2ஆம் அலை வந்துருக்கு, 3ஆம் அலை வருமா டாக்டர்? அதாவது டாக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா வரும், ஆனா வராதுன்னு சொல்ல வர்றாரு. அதான டாக்டர்? அதேதான் டாக்டர். 3ஆவது கொரோனா அலை வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? அதாவது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால உங்க குழந்தை வந்து வெளியே அனுப்புறாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க டாக்டர். டாக்டர், கொரோனா வராமல் இருக்க என்ன பண்ணணும் டாக்டர்? அதாவது கொரோனா வராமல் இருக்க SMS யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு சார். அதாவது SMS நீங்க நினைக்கிற மாதிரி SMS கிடையாது. S சோசியல் டிஸ்டன்ஸ், M மாஸ்க், S சோப், இந்த 3மே யூஸ் பண்ணா கொரோனா வராம தடுக்கிறதுக்கு டாக்டர் அதை சொல்லியிருக்காரு. அதான் டாக்டர். அடுத்ததான் டாக்டர்,
ஆயிடுச்சு டாக்டர். என்ன சார் நீங்க டாக்டர் நான் டாக்டர் சார் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க டாக்டர் லைவ் போட்டு உட்காரு. என்ன சார் லைவ் ஆகுது கேவ் ஆகுது டாக்டர் சாரி டாக்டர் உட்காருங்க. சாரி வேணாம் பூரி வேணாம் போங்க சார் நீங்க நேர்களை பார்த்துக்கலாம் பல கேள்விகளுக்கு மிக அருமையாக பதிலளித்தார் டாக்டர். ஓகேங்களா, இந்த செய்திகள் உடன் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டு Good morning to everyone. Hey, I wish you happy 75th Independence Day to all of you. Honorable Chairman, Correspondent, and our beloved Trustee A. Sami sir, our beloved Principal, respected Principal, beloved teachers, and my dear friends and office friends, and those who are came here to give excellent performance in my orchestra. My beloved teachers, it is an absolute honor for me to join here today to celebrate 75th Independence Day and got an opportunity to address you all. For this, I convey my heartfelt thanks to our management and our principal. My best wishes and congratulations to all of you for this great and wonderful day. 75 years ago, the British ruled India. Many heroes sacrificed their life to get freedom for India. We celebrate this day to pay tribute to those brave warriors. In this occasion, we should tell about our great heroes to our children and also create awareness how to develop our country and preserve our freedom. Now, 75 years ago, we fought with our enemies, that is the British, to get freedom. Because we can see that now we are fighting to get freedom with invisible enemy for 100 years, by the past 100 years. Please take it over. This is also one of the great fights for us. We have made a lot of progress in the field of science as well. Due to scientific techniques, India has reached the moon and Mars today. By innovating scientific technology every day, we are taking the country towards new progress. Lal Bahadur Shastri raised the slogan, Jai Jawan, Jai Kisan. We should never forget the seen slavery where our great freedom fighters sacrificed their lives for freedom. Because today we are all living our life freely. The credit goes to those people. Let us salute to those great revolutionaries. I end my speech by paying my respect and tribute to those great legendary people. May thank you to all. Jai Hind. We are Indians, bold and free. We will guard our lovely country. We are Indians, bold and free. We will guard our lovely country. We salute our flag with love and pride and sing Jana Gana Mana standing side by side. We salute our flag with love and pride and sing Jana Gana Mana standing side by side. We are Indians, bold and free. We will guard our lovely country. We are Indians, bold and free. We will guard our lovely country. When I get older, I will be stronger. They call me freedom, just like a waving flag. So wave your flag, so wave your flag, so wave your flag. When I get older, I will be stronger. They call me freedom, just like a waving flag. So wave your flag, so wave your flag, so wave your flag, so wave your flag. வாழ்க வையகம். இந்திய திருநாட்டு 74 ஆண்டு முடித்து
75வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் என்று சொன்னால் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த அண்ணல் காந்தியடிகளுக்கு இந்த நேரத்திலே நெஞ்சார மனமாற அவரை நாம் வாழ்த்த வேண்டும், அவரை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த 75வது ஆண்டு நமது பள்ளியிலே பிள்ளைகள் இல்லை சுதந்திரம் நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு பெற்றுத்தந்தார்கள். அந்த சுதந்திரம் நாளடைவிலே ஒன்று சீனா என்று சொல்லலாம், ஒன்று நமது இந்தியா என்று சொல்லலாம். ஜனத்தொகையிலும் சீனாவும் இந்தியாவும் ஓரளவுக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்மை விட கொஞ்சம் பொருளாதாரத்திலே வல்லரசாக இருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயகம் என்று சொன்னால் இந்தியாதான் ஒரு ஜனநாயக நாடு. ஒரு பெரிய உலகத்திலே ஒரு ஜனநாயக நாடு எது என்று சொன்னால் அது இந்தியா. அந்த இந்திய மண்ணிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு பெருமை. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான நாட்டிலே நாம் பிறந்திருக்கின்றோம். இந்த பெருமையான நாட்டிலே நமக்கு பின்னாலே பிறந்து வரும் மாணவிகளுக்கு இந்த 2 ஆண்டு காலமாக சோதனைகள் ஏற்பட்டது இந்த கொரோனாவில். அதை பார்க்கும் பொழுது இந்த நாடு ஏறத்தாழ ஒரு 6 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று விட்ட நிலையில் இருக்கிறது. பொருளாதாரத்திலே பொருளாதாரம் என்பது ஒரு சீரான கட்டமைப்புகள் தான். அந்த கட்டமைப்புகள் இருந்தால்தான் எதையுமே சாதிக்கக்கூடிய சக்தியும் இந்தியாவுக்கு பலம் பொருந்திய ஒரு நாடு என்று சொல்லப்படும். நீங்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் பார்த்தால் நமது இந்தியர்கள் தான் அங்கே கொடி கட்டி பறக்கிறார்கள். இன்னைக்கு ஜெர்மனியில் பார்த்தால் நம்ம படித்த மாணவர்கள்லாம் அங்கே கொடியேற்றி பறந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இங்கே சுதந்திரமாக இருந்தார்கள், சுதந்திரமாக படித்தார்கள், சுதந்திரமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் சுதந்திரமாக பறப்பதற்கு ஏதுவாக இந்தியாவும் இருக்கிறது. பல பெரியவர்கள் இந்த இந்திய திருநாட்டிலே இருந்து வாழ்ந்து சுதந்திரத்தை நாம் எப்படியாவது அடைய வேண்டும் என்று நாம் சுதந்திரம் அடைந்தோம். இந்த சுதந்திரம் அடைந்த இந்த திருநாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்மால் முடிந்தது என்ன செய்ய வேண்டும் இந்த இந்திய திருநாட்டுக்கு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் இந்திய இன்றைக்கு 75 ஆண்டுகள் ஆலமரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய வல்லரசை நாட்டை யாராலும் அசைக்க முடியாது என்ற ஒரு தத்துவத்தை நாம் இன்றையிலிருந்து உணர்ந்து உணர்வுபூர்வமாக எடுத்துக்கொண்டு நாம் இந்தியாவில் வாழ. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். My warm welcome to my beloved trustee Mr. A.L. Swami, Principal, AO Sir, and both the staffs, teaching and non-teaching. On this 75th Independence Day, on behalf of our school, we have gathered here to respect our national flag. This year, the theme of Independence Day is Nation First, Always First. To honor the sacrifices made by our freedom fighters and the glorious path laid down for generations by them, our Indian athletes have won 7 medals at the Tokyo Olympic Games, including 1 gold in javelin throw, 2 silver and 4 bronzes. We give our hearty congrats to them. We should motivate our students to take part in all the curricular and extracurricular events in all levels. We must teach our students to know their responsibilities, their rights and duties. We should take responsibility to develop our students' inner potentials and encourage them
in fixing their goals. We should ensure that every student acquires knowledge to achieve their goals in this challenging world. Our teachers are doing very well in virtual classroom platform. Finally, I appreciate our principal, AO sir and staff for doing their best to uplift our school's education. Thank you, sir. It was really a golden words hearing from you, sir. Gratitude is the mother of all virtues. To extend our gratitude to everyone who has made this program a grand success, I take pleasure in inviting Ms. Mayuri to propose vote of thanks. Honorable Chief Guest, respected correspondent sir, esteemed principal and respected AO sir, and my dear teachers, good morning to one and all. I wish you all happy 7th. First of all, I start by giving glory to the Almighty God for making today's occasion a resounding success. I thank our beloved teachers for their interest in taking the initiation for a grand success of this program. I thank in a short time you people has made this day a grateful day. It's a remembering day. Thank you all.